வந்து நல்லா நாட் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர், 2 லேயர் இருக்குங்க இல்லையா? அந்த 2 லேயரை வந்து செப்பரேட்டா பிரிச்சுக்கோங்க. செப்பரேட்டா பிரிச்சுட்டு இந்த லேயருக்கு நடுவில் தான் நம்ம வந்து பூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது கீழே ஒரு பூ வச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே இதில் மேலே ஒரு பூ வைக்க போகிறோம். அவ்வளவுதாங்க. இதை வந்து வச்சுட்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் விட்டோம் இல்லையா? அந்த நூல் வந்து தனியாக இருக்கும். அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்தாலும் சரி, அப்படியே மேலே போட்டு இது மாதிரி உள்ளே வந்து 2 நூலையும் கவர் பண்ணி இழுத்திங்கன்னா இது மாதிரி நாட் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த மெத்தடு. இதே மாதிரியே எல்லா பூவையுமே அதாவது அந்த 2 லேயருக்கு நடுவில், இங்கே பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி பாருங்கள், 2 லேயருக்கு நடுவில் கீழே ஒன்று, அடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா மேலே ஒரு பூ. நீங்கள் கீழே இருக்க அடுத்த நூல் நாட் போடுற நூலை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மேலேயே நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் சரி, இல்லை கீழே விட்டு இழுத்தாலும்